ஸோ இப்போ நம்ம புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நான் ஒரு டேஷ்போர்டு வச்சுருக்கேன். ஓகே, என்கிட்ட நேஷனல் ஹெல்த் அனாலிசிஸில் ஒரு டேஷ்போர்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நான் டெமோ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ டெமோ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இங்கே இருக்கு. பேஷண்ட் டிமோகிராஃபிக்ஸ், கீ ட்ரெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் காஸ்ட் இருக்கா. ஸோ இதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3 டேஷ்போர்டு வச்சுருக்கேன். இப்போ இதுல ஒரே ஒரு புக் மார்க்ஸ் வச்சு நான் ஒரு விஷயம் இதுல காட்ட போறேன். ஓகேவா? இது வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்றது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இதை மாதிரி எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ இது எதுக்காக காட்டுதுன்னா நான் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக இப்போ நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன்னா இப்போ புதுசாக ஒரு டேஷ்போர்ட் வந்துட்டு ஒரு புது யூசர் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்துட்டு இப்படி நான் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பட்டன் கொடுத்த உடனே எனக்கு இதெல்லாம் காட்டணும். அதே இன்னொரு பட்டன் கொடுத்தா மறுபடியும் ஒரிஜினல் டேஷ்போர்டுக்கு மாறிடணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்ட்ராக்டிவா எப்படி கிரியேட் பண்றது? ஒரு பட்டன் கொடுத்தா ஒன்று ஷோ ஆகணும், இன்னொரு பட்டன் கொடுத்தா இன்னொன்று ஷோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வந்துட்டு புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன் ஒரு 2 பேன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதை வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வியூ டேப்ல 2 பேன் இருக்கா. ஒன்று புக் மார்க்ஸ் இருக்கு, இன்னொன்று செலெக்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு இன்ஃபோ பட்டன் மாதிரி வேணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீசெட் பட்டன் மாதிரி வேணும். அவ்வளோதான். ஓகே, நான் ரீசெட்க்கு என்ன பண்ணிடுறேன்னா எனக்கு ஒரு இமேஜ் மட்டும் நான் வெளில டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ரீசெட் இமேஜ்ன்ற மாதிரி. ஓகே, எனக்கு இந்த இமேஜ் நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன்னா சேவ் இமேஜஸ், ரீசெட். ஓகே, இந்த பட்டன் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதை கிளிக் பண்ணா எனக்கு இதெல்லாம் ஷோ ஆகணுமா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி நான் வந்து முதல்ல இதெல்லாம் கிரியேட் பண்ணிவிடுவேன். எனக்கு என்னென்ன ஆரோ மார்க்ஸ் வேணுன்றது கிரியேட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண உடனே டேஷ்போர்டோட எப்படி நல்லா கரெக்டாக இருக்குது, இப்போ நல்லா தெளிவாக இருக்குது. பட் அது நான் இது கிளிக் பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் பிளர்டாக எடுத்து தெரியுதா? என்னால் பின்னாடி இருக்க எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேது. என்னால் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன்னா பின்னாடி எதுவுமே எனக்கு ஸ்லைசர் யூஸ் பண்ணவோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நான் இதை க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு தான் என்னால் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி நான் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ இதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி பேஜ் ஆகணுமா? ஸோ அதுக்காக என்னென்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வேணும், இந்த ஷேப்ஸ்லாம் வேணுமா? இந்த ஷேப்ஸ்லாம் இதில் போய் இன்சர்ட் பண்ணுவேன். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போனேன்னா என்கிட்ட இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆரோ மார்க் எடுத்துக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ எனக்கு கலர் என்ன வேணுமோ அது லேட்டராக மாற்றிக்கலாம். இன்கேஸ் கலர் எதுனா வேணும்னா இதில் ஸ்டைலில் போனீங்கன்னா எனக்கு கலர் வந்துட்டு பர்பிள் கலர் வேணும் அப்படின்னா நான் பர்பிள் வச்சுட்டேன்னா சூஸ் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் வந்துட்டு இதில் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த டெக்ஸ்ட்டில் தான் என்ன எழுத போகிறேன்னா இதில் வந்து இது வந்து என்ன பண்ணணும்னு எழுத போகிறேன். ஓகே, இப்போ இது வந்து என்ன இருக்குது, பேஜ் நேவிகேட்டரா. ஸோ இது வந்துட்டு கிளிக் ஆன் திஸ், இதை நான் அப்படியே போடுவேன்னா பேஜ் நேவிகேட்டர், கிளிக் டு நேவிகேட் ரிப்போர்ட் பேஜ்லாம் போடுவேன். ஓகேவா? ஸோ சின்னதாக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட்னு போட்டுட்டு இங்கே நான் டைப் பண்ணணும். ஓகேவா? பேஜ் நேவிகேட்டர். ஓகே, இது நார்மலாக நான் இது கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்துருச்சா. இப்போ இந்த பேஜ் நேவிகேட்டர் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் இந்த சைஸ் சின்னது பண்ணுறது, இந்த கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் லேட்டராக கூட. ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்துட்டு இதை எனக்கு இங்கே வைக்கணும் அப்படின்ற போது நான் இப்படி வச்சுப்பேன். ஓகேவா? எனக்கு இந்த இடத்துல இருக்கணுமா? கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது எனக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்லைசஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எனக்கு மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன்னா 4 இப்போ வரைக்கும் 4 இது கிரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ரீசெட் ஆப்ஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் இதை நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துல. ஓகே, அண்ட் தென் நான் இதை கொஞ்சம் அடி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ரீசெட் பட்டன் நான் இன்சர்ட் பண்ணணுமா? ஓகே, ஸோ ரீசெட் பட்டனுக்கு என்ன பண்ண போகிறேன், இமேஜில் நான் டவுன்லோட் பண்ணேன்னா அந்த பட்டனில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு ரீசெட்னு எடுத்தேன்னா ரீசெட் பவர் பிஐ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப கிறிஸ்பாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன் ரீசெட்ன்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
இதே மாதிரி எனக்கு ஷேப்ஸ் வேணுமா, எனக்கு இன்சர்ட்ல நிறைய ஷேப்ஸ் வேணும், அதை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அப்பர் ஆரோவில் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஸோ இதோட ஃபார்மேட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு இது மாதிரி மாறிடுச்சா, ஸோ அது பிரச்சனை இல்லை, நான் ரொட்டேஷன் மட்டும் மாற்றிக்கிட்டேன்னா போதும். டூ 80 வச்சேன்னா 270 வச்சேன்னா எனக்கு அப்பர் ஆரோவாக மாறிடுமா. ஸோ இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் ரொட்டேஷன் மட்டும் மாற்றிட்டீங்கன்னா போதும். சிமிலராக ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இதை நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதில் ரொட்டேஷன் வந்துட்டு நான் 270 வச்சுன்னா எனக்கு அப்பராக வந்துட்டு போகுது. ஓகேவா. ஸோ இதில் போயிட்டு டெக்ஸ்ட் வேணுன்னா நான் டெக்ஸ்ட்டு மாற்றிக்கலாமா. ஷேப்பில் போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு டெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும், இந்த இடத்துல நான் ஃபில்டர் தானே போட போகிறேன். இப்படி கொடுத்துட்டோம்னா ரீசெட் பேஜ்னு வரப்போகுது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு 4 விஷயம் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நான் இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபில்டர்ஸ் அண்ட் ஸ்லைசஸ், அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல புக் மார்க் நேவிகேட்டர் அண்ட் கிளிக் டு செலக்ட் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேவா. ஸோ நான் இது பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஸோ பிரச்சனை இல்லை எதுவுமே. ஓகேவா. ஸோ இதை மாதிரி நான் பண்ணிட்டேன். ஓகேவா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கொஞ்சம் பிளட்டாக ஒன்று இருக்கா. ஸோ பிளட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸ் இருக்குது என்கிட்ட. ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரெக்டாங்கிள்னு ஒரு ஷேப்ஸ் இருக்கா. ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக இம்போஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்படி நான் ஃபுல்லாக வச்சுட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இதில் வந்துட்டு ஷேப்போட ஃபில் வந்துட்டு இருக்கு. ஷேப்போட ஃபில் என்ன கொடுக்க போகிறேன், ஒரு மாதிரி இந்த கிரே கலர் ஃபில் மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா. லைட் கலர் மாதிரி கொடுத்துட்டு டிரான்ஸ்பரன்சி மட்டும் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் இது பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பிளட்டாக இருக்கிறா இப்போ. ஸோ எனக்கு பிளட்டாக இருக்கு. இப்போ என்னன்னா இதெல்லாம் எனக்கு வெளியில் வரணும் கரெக்டாக. இந்த இருக்கிற இமேஜஸ்லாம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேயரில் என்ன இருக்குன்னா இதுதான் இருக்கு. இந்த இப்போ நான் வச்சிருக்க ஷேப் தான் இருக்கு. ஓகேவா. எனக்கு இதுதான் மேலே வரணுன்ற போது நான் என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த ஷேப்பை வந்துட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் போயிட்டு சென்ட் பேக்வர்ட் பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படி இருக்கும். எனக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்கணும். ஓகேவா. இது எல்லா ஷேப்பையும் எனக்கு ஏன்னா இது முன்னாடி வரணுன்றதுக்காக பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டு பண்ணணும். ஓகே. சரி. லாஸ்ட்டாக இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நான் இங்கே வச்சுட்டேன்னா ஃபுல்லாக வச்சுட்டா கூட இப்போ எப்படி இருக்கு, எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துருச்சா எல்லாமே. ஸோ எனக்கு அந்த பின்னாடி அந்த லேயர் போயிடுச்சு. ஓகேவா. இப்போ எல்லாருமே எனக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுதா உங்களுக்கு, ஏன்னா நான் கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜ் காட்டு தான் இப்போ. ஸோ இப்போ எனக்கு ஃப்ரண்ட்ல எல்லாம் வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ஐகான் கிரியேட் பண்ணணுமா. என்ன பண்ணணும், ஒரு ஐகான் மட்டும் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்ன ஐகான் பார்த்தீங்கன்னா, இன்ஃபோன்னு ஒரு ஐகான் கிரியேட் பண்ணணும். கரெக்டா. ஸோ அந்த இன்ஃபோ ஐகானுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்ல போயிட்டு பட்டன்ஸ்ல இன்ஃபோன்னு ஒன்று இருக்கு, இது கொடுத்துட போறேன். ஓகேவா. இது கொடுத்துட்டு இதை நான் இங்கே வச்சிருவேன். ஓகேவா. இதுவுமே எனக்கு என்ன வரணும், ஃபார்மேட்ல போனீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், இதெல்லாம் ஹைட் ஆகும். அப்படி தானே. ஸோ இப்போ வரைக்கும் இதெல்லாம் வச்சிருக்கேன். எனக்கு என்னென்ன பட்டன்ஸ் வேணும் எல்லாமே நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா. ஸோ இதையுமே என்ன பண்ணிக்கிறேன், பிரிங் டு ஃப்ரண்ட்டே வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ ஓகே. இப்போ தான் என்ன பண்ண போறோம்னா புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ்க்கு என்ன பண்ண போறோம்னா, வியூ டேப்ல போனீங்கன்னா புக் மார்க்ஸ் இருக்கு, செலெக்ஷன் இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு ஃபில்டர்ஸ் ஹைட் வேணா ஹைட் பண்ணிக்கலாம், இல்லை வேணா எடுத்துக்கிட்டு அண்ட் ஷேப்பை ஹைட் பண்ணணும், டேட்டா ஹைட் பண்ணணும்னா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்க போகுது. புக் மார்க்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு இடத்துல ஒரே ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இன்ஃபோ ஆன் இன்ஃபோ ரெண்டு கிரியேட் பண்ண போறேன். ஒன்று இன்ஃபோ ஆன், இன்னொன்று இன்ஃபோ ஆஃப்னு கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா. இன்ஃபோ ஆன் பண்ணோன்னு எனக்கு என்ன மாதிரி வரணும், இன்ஃபோ ஆஃப் பண்ணோம்னா என்ன மாதிரி வரணும். இன்ஃபோ ஆன் பண்ணோன்னு தானே எனக்கு இந்த மாதிரி வரணும். இன்ஃபோ ஆஃப்னா இந்த ரீசெட் பட்டன் அழுத்தினோன்னா எனக்கு அதெல்லாம் போயிடணும்ல.
ஸோ அதுக்காக இன்ஃபோ ஆன் இன்ஃபோ ஆஃப்னு கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் இருக்குல்ல பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டுதான் உங்களுக்கு. ஸோ இந்த ஷேப்லாம் காட்டுதான். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஷேப்பு கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிப்போம். ஓகேவா, இது எல்லா ஷேப்பையும் நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ணிக்க போகிறேன். இது மட்டும் விட்டுட்டேன். ஓகேவா, இந்த ஷேப்பு ஓகே, இந்த ஷேப்னா கூட இப்போ நான் கரெக்டாக செலக்ட் பண்ண ஷேப் என்னது இது. உங்களுக்கு கன்வீனியன்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஷேப்பையும் ரீநேம்னா ஒன்று மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரீநேம் ஆகும். ஓகேவா, இப்போ வரைக்கும் நான் 6 ஷேப் செலக்ட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 அண்ட் தென் பெரிய ஒரு இது இருக்கா, ஸோ அது சேர்த்தா 6. ஓகேவா, ஸோ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி என்ன பண்ண போனால் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா குரூப்னு ஒன்று காட்டும், குரூப் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இது வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்துட்டு நான் சும்மா நான் ஒரு ரீநேம் பண்ணிக்கிறேன், லே அவுட் மாதிரி ரீநேம் பண்ணிக்கிறேன். இது இந்த லே அவுட்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்க போகுது. ஓகேவா, இப்போ நீங்கள் இந்த பட்டன்ஸ் நான் எடுத்தேன்னா என்ன பட்டனு, இது வந்துட்டு டோட்டல் டிரான்ஸ்பரன்சி பட்டனா. ஸோ நான் என்னன்னா உங்களுக்கு ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, டிரான்ஸ்பரன்சி பேஜ் அதை மாதிரி. அப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரீசெட்டோட பட்டன், அப்புறம் இது மெடிக்கல் கண்டிஷனோட பட்டன். இந்த மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னா ரீநேம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், குரூப் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, இப்போ இந்த பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னது, இன்ஃபோ பட்டன். கரெக்டா, இதுதான் எனக்கு இன்ஃபோ பட்டனு. ஸோ இந்த பட்டன் நான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகணும், இதெல்லாம் வரணும். அதான விஷயம். ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த இன்ஃபோ பட்டனு இதில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா டிஸ்பிளே கரண்ட் பேஜ் ஆல் விஷுவல் செலக்டட் விஷுவல்ஸ்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எனக்கு காட்டணுமான்றது மாதிரி, கரண்ட் பேஜ்னா அந்த கரண்ட் பேஜ்க்கு மட்டும் அப்ளை ஆகுன்ற மாதிரி. ஓகேவா, ஸோ டிஸ்பிளேனா அவனுக்கு டிஸ்பிளே ஆகணுமா ஆகக்கூடாதான்றது நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆல் விஷுவல்ஸ். ஓகேவா, இந்த இடத்துல ஸோ இப்போ ஒரு புக் மார்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதில் டேட்டா டிஸ்பிளே கரண்ட் பேஜ் ஆல் விஷுவல்ஸ்னு இருக்கா. ஸோ டேட்டானா ஒன்றுமே கிடையாது. என்னன்னா இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும், ஆக்சுவலாக இப்போ நான் எல்லாமே குரூப் பண்ணி வச்சிருக்கேன்னா இது பாருங்க, இந்த ஹைட் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஆகிடுதா. ஹைட் பண்ணால் நான் நார்மலாக ஒரிஜினல் பேஜுக்கு வந்துடுது. இதே நான் வந்துட்டு ஹைட் பண்ணாமல் ஆன் பண்ணேன்னா எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகணும். இந்த பேஜ் என்ன ஆகணும், ஹைட் ஆகணும். கரெக்டா, ஸோ ஒரு விஷயமும் இல்லை. இப்போ நான் வந்து ரீநேம் பண்ணி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னதுன்னா ஸ்லைசர் நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இது என்ன ஷேப்பு, இது வந்துட்டு எனக்கு ஸ்விட்ச் வியூன்னு போட்டிருக்கேன். ஓகே, பேராமீட்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம், அது பேராமீட்டரோட அது. ஸோ பேராமீட்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல என்னது, இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒன்று போட்டு வச்சிடறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கிளிக் ஆயிருக்கா. ஸோ இது வந்து ரீசெட். ஓகே, இது ரீசெட்டு. இது வந்துட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸா மெட்கான் போட்டுக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஷேப் பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் ரீசெட்டு. ஸோ இது வந்துட்டு பேஜ் நேவிகேட்டர். ஓகே, பேஜ் நேவு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் போட்டிருக்கேன். இது டிரான்ஸ்பரன்சி பேஜ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும், இதெல்லாம் ஹைட் ஆகணுமா, அதுக்காக தான் நான் குரூப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஒரே டைம் கொடுத்தனா என்ன ஆகும் போது இது ஹைட் ஆகிடும், இந்த பட்டன்ஸ் எனக்கு காட்டும். அதே நான் இந்த பட்டன் கொடுத்தனா என்ன ஆகணும், இந்த பட்டன் ஹைட் ஆகிடணும், இதெல்லாம் காட்டணும். கரெக்டா, இப்படிதான் ஒர்க் ஆகணுமா, அந்த பட்டன் ஹைட் ஆகிடணும், இதெல்லாம் எனக்கு காட்டணும். இப்போ இன்ஃபோ ஆன்னா என்ன அர்த்தம், இன்ஃபோ ஆன்னா நான் அந்த பட்டன் கொடுத்த உடனே இந்த ஹைட் ஆகிட்டு இதெல்லாம் எனக்கு இப்படி ஆகிடணும். அதே நான் இன்ஃபோ ஆஃப்னா என்ன ஆகணும், இதெல்லாம் ஹைட் ஆகிட்டு எனக்கு இதை மாதிரி காட்டணும், டோட்டலாக காட்டணும். ஸோ இப்படிதான் விஷயம். ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ ஆன்ல இப்போ என்ன பண்ணணும், இந்த பட்டன் ஹைட் ஆகணுமா, இந்த பட்டன் ஹைட் ஆகணும், எனக்கு இதெல்லாம் காட்டணுமா. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இன்ஃபோ ஆன்ல போயிட்டு டேட்டா டிஸ்பிளே கரண்ட் பேஜ் இருக்கு. டேட்டானா ஒன்றுமே கிடையாது. இப்போ எனக்கு ஜஸ்ட் என்ன ஆக போகுதுன்னா மேலே இருக்க ஒரு பேஜ் தான் காட்ட போகுது. நீங்கள் வந்து டேட்டா ஃபில்டர் பண்ணுறதோ இல்லை வந்து எதுவுமே உங்களால் யூஸ் பண்ண மாட்டீங்க, சார்ட்டை வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா, ஸோ அதுதான் டேட்டான்றது. இப்போ வந்து எனக்கு டிஸ்பிளே மட்டும் தானே காட்டணும், நான் வந்து எப்படியும் டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணணும், டேட்டா யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்படின்னா இந்த டேட்டாவை ஆஃப் பண்ணிவிடுவேன். ஓகேவா, டேட்டா ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த கரண்ட் பேஜ்னா இந்த பேஜுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகணுமான்னு போடுவேன். ஓகே, இதை நான் போட்டுட்டு டிஸ்பிளே கரண்ட் பேஜ் ஆல் விஷுவல்ஸ் போட்டுட்டு
இப்போ நான் அப்டேட் கொடுக்கணும். ஆக்சுவலாக அப்டேட் எப்போ பண்ணுறேன்னு பாருங்க. இந்த பட்டன் வந்துட்டு ஆஃப்ல இருக்குது, இதை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இதுதான் இன்ஃபோ ஆனோட விஷயம். ஓகேவா? இப்போ இன்ஃபோ ஆஃப் எடுத்தீங்கன்னா என்ன ஆகணும்? இன்ஃபோ ஆஃப் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஹைட் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் ஹைட் ஆகிட்டு எனக்கு இப்படி டிஸ்பிளே ஆகணும். அப்போ இதை ஹைட் பண்ணிக்கிட்டு சிமிலராக என்ன பண்ணுவேன், எனக்கு டேட்டானா இப்போ எனக்கு டேட்டாவும் இப்போ வேணும் ஃபில்டர் பண்ணலாம் வச்சுக்கலாம். டிஸ்பிளே கரண்ட் பேஜ் ஆல் விஷயஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அப்டேட் கொடுக்க போறேன். அப்டேட் கொடுத்தாச்சா? இப்போ இன்ஃபோ ஆன்னா என்ன ஆகுது? இப்படி ஆகுது. இன்ஃபோ ஆஃப்னா இப்படி ஆகுது. புரியுதா? இன்ஃபோ ஆன்னா இதை மாதிரி ஆகும், இன்ஃபோ ஆஃப்னா இப்படி ஆகணும் நான் கொடுத்துக்கிறேன். இதுல இன்னொரு விஷயமும் நம்ம விட்டுவிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு இன்ஃபோ ஆன் அப்போ எனக்கு ரீசெட் பட்டன் தெரியும் தானே. ஆக்சுவலா ரீசெட் பட்டன் எனக்கு தெரியணும். இமேஜ் இருக்கா? இந்த ரீசெட் பட்டன் எனக்கு தெரியணும். பிகாஸ் நான் அது தெரிஞ்சாதான் நான் என்ன இது ஆக்சுவலா தெரியணுன்ற போது அது நார்மலா தெரியுது. பட் இன்ஃபோ ஆஃப் அப்போ விஷுவல் தெரியுதா எப்படி நடக்குதுன்ற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா புக் மார்க் 2 கிரியேட் பண்ணிருக்கேன், இன்ஃபோ ஆன் இன்ஃபோ ஆஃப். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பட்டன் கொடுத்துட்டு இப்போ புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸ் நான் எடுத்துடுறேன். ஃபில்டர்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே, இதுல என்ன பண்ண போறேன், ஆக்ஷன்ல போயிட்டு இதுல இந்த பட்டன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும், இன்ஃபோ புக் மார்க்ல இன்ஃபோ ஆன் ஆகணுமா? அப்படி கொடுத்துருவேன், ஆக்ஷன் கொடுத்துட்டு. ஓகேவா? அதே இந்த பட்டன் கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும், ஆக்ஷன்ல புக் மார்க்ல எனக்கு என்ன ஆகணும், இன்ஃபோ ஆஃப் ஆகணுமா அப்படின்னு கொடுத்துருவேன். ஸோ கண்ட்ரோல் இது கொடுத்தனா இன்ஃபோ ஆன் ஆயிடுச்சா? இப்போ கண்ட்ரோல் இது கொடுத்தனா இன்ஃபோ ஆஃப் ஆயிடுச்சா? ஓகேவா? ஸோ இதான் புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷனோட விஷயம். இது ஒரு சிம்பிளா ஒரு பேசிக்கா நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்க ஒரு எவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன் மூலமா பண்ண முடியும். ஒரு இன்ட்ராக்டிவா மாற்ற முடியும். அவ்வளவுதான், இதுதான் விஷயம். இப்போ நான் வந்து நார்மலா ஒரு சின்னதா இருக்கிற ரிப்போர்ட்டை ஒரு சின்ன சின்ன பட்டன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இன்ட்ராக்டிவா ஒரு ரீடபிள் ஃபார்மேட்ல என்னால பண்ண முடியும். அதுதான் புக் மார்க்ஸ் அண்ட் செலெக்ஷன்ஸோட விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஓவரா இப்போ நான் என்ன பண்ண போறோம், முக்கியமான விஷயம் பண்ண போறோம். என்னது, எனக்கு இதே மாதிரி ஒரு டேஷ்போர்ட் லேஅவுட் நான் பில்ட் பண்ணணுமா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு, ஓகேவா, எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு டேட்டாவை கரெக்டாக லைக் வச்சுக்கிட்டு கூட இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போறீங்க. ஓகேவா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாக வச்சுட்டு முதல்ல உங்களுக்கு எது எப்படி கரெக்டாக இருக்குமோ எல்லாமே கரெக்டாக செட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போறீங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கணுன்ற போது ஓகேவா? அண்ட் தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும்ன்றனா இப்படி வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பேன். ஓகே ஓகே, இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை நான் என்ன பண்ணுவேன்னா பவர் பாயிண்ட் இனிமேல் கிரியேட் பண்ண போறோம். பவர் பாயிண்ட்ல போயிட்டு ஓகே, நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி பேஸ்ட் ஆகிடுச்சா? ஸோ இதில் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இதில் தான் போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸ் ஆட் பண்ணுறது, ஷேப்ஸை கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுறது எல்லாம் பண்ணுவோம். ஓகேவா? நான் இந்த ஷேப் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஷேப் எனக்கு இப்படி இருக்கா? ஸோ இந்த மாதிரி நான் இந்த யூஐ யூஎக்ஸ் லேஅவுட்டோட நான் பில்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? எனக்கு இதை மாதிரி வேணுமா? இதை மாதிரி நான் பில்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா ஸோ ஒரு டேஷ்போர்ட் மட்டும் நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு இப்படி இருக்கணுமா? கரெக்டாக வேணும்னா கரெக்டாக அந்த இடத்துலலாம் இது மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இந்த ஷேப் ஃபில் வேணுமா? ஷேப் ஃபில்லாம் எனக்கு வேண்டாம், நோ ஃபில் கொடுத்துட்றேன். பட் எனக்கு ஷேப் அவுட்லைனுக்கு வேணும். ஷேப் அவுட்லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் நான் ஆட் பண்ணணும்னா எனக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணுன்றக்காக பண்ணுறது. ஸோ என்னோட இதில் பொறுத்த வரைக்கும் நான் கண்டினியூ இதில் பண்ண முடியாது. ஏன்னா
பெய்ட் வெர்ஷன் கிடையாது. ஸோ நான் அதை காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இதே மாதிரி டேஷ்போர்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னென்ன வேணும்னா இந்த பேக்ரவுண்ட் மட்டும் வேணும். ஸோ இது எப்படி நான் வந்து இன்ட்ராக்டிவாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்கிட்ட அந்த டேஷ்போர்டு இருக்கா, நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிடணும். ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு, ஓகேவா, இதான் என்னோடய பேஜ்னா ஸ்க்ரீன்ஷாட் கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். இதை வச்சுட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷனில் போய்ட்டு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபிட் பண்ணிவிட்டோம். கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டோன்னா இதுதான் என்னோடய ப்ரெசன்டேஷன் டூல். கரெக்டாக அதுக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் என்ன பண்ணுவேன்னா ஒர்க் பண்ணுவேன். இதில் இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் இந்த மாதிரி ஷேப்ஸ் நிறைய இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். ஓகே. ஸோ இதில் ஷேப் ஃபில்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நோ ஃபில் கொடுத்துட்டு, ஷேப் அவுட்லைன் மட்டும் எனக்கு வேணும். என்ன கலர்னால் ஒரு பர்பிள் கலரில் வேணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து கலர்ஸில் போயிட்டு ஓகே, அது வந்து பர்பிள் கலர்னா இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, பர்பிள் கலர் வந்துச்சா. இந்த அவுட்லைனில் வெயிட் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா 6ல் ஆட் பண்ணால் 6ல் வரேன். ஓகே. அந்த அதே மாதிரி ஷேப் என்ன பண்ண போகிறேன், Ctrl+C Ctrl+V டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இது பண்ண போகிறேன். ஓகே. இந்த அவுட்லைன் நான் முதல்ல மாற்றிடுறேன், அப்போ தான் கரெக்டாக தெரிய வரும். ஸோ மோர் கலரில் போயிட்டு இதில் லைட் கலரில் எடுத்துக்கிறேன். ஓகே, லைட் கலரில் வந்துருச்சா. ஸோ இந்த கலரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்துருச்சா இந்த இடத்துல. ஓகே, ரெண்டு இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் வைக்கணும்னா ப்ளஸ் சிம்பிள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறதுலாம் பண்ணணும். ஓகே, ப்ளஸ் சிம்பிள் அப்புறம் நேஷ்னல் ஹெல்த் வைக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும் இன்சர்ட்டில். இதெல்லாம் ஒவ்வொரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக இப்போ வரைக்கும் இந்த ப்ளஸ் இதுவும் ப்ரீமியமாக ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐக்கான்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி ப்ளஸ் எனக்கு இந்த கலரில் இருக்கா. ஸோ இது எனக்கு இந்த மாதிரி முதல்ல இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது ஒரு பிரச்சனை என்ன, இது மாதிரி ஆகிடுமா, இதை லாக் பண்ண முடியும். ஆக்சுவலாக இந்த பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா லாக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லாக்கே இல்லை. ஸோ அதை மட்டும் அலைன்மெண்ட் கொண்டு இந்த பேஜ் வந்து நவுந்து போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போயிடுச்சுன்னா Ctrl+Z கொடுத்துட்டு அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நேஷனல் ஹெல்த் அனாலிசிஸ்லாம் நீங்கள் நார்மலாக அதை டைப் பண்ணுறது நான் சின்ன சின்னதாக அதெல்லாம் உங்களுக்கு விரும்பியே பண்ணிடுவேன். நான் சொல்கிறேன் இப்போ வரைக்கும். இப்போ நேஷ்னல் ஹெல்த் நான் போட்டிருக்கேன்னா நேஷ்னல் ஹெல்த் நீங்கள் போட்டிருக்க மாதிரி இந்த இடத்துல நேஷ்னல் ஹெல்த் போட்டுட்டு ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி நான் காட்டுறேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு ஃபில்ல வந்துட்டு எனக்கு பர்பிள் கலரில் வேணும்னா ஓகேவா. ஓகே, நேஷ்னல் ஹெல்த்னு வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி இப்போ டெமோகிராஃபிக்ஸ் நீங்கள் வைக்கணும். அப்புறம் இதெல்லாம் அப்புறம் இந்த இடத்துல ஒரு எப்படி இருக்குது தெரியுதா? இதுக்கு மேலே ஒரு லைட் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக தெரியுதா? அது உள்ள லைட் கலரில் இருக்குது. என்ன கலர்னா, இப்போ நான் இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் என்ன கலர் பண்ணியிருக்கேன்னா ஒரு மாதிரி லைட் கலரில் பண்ணி கிரே கலர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது பண்ணால் எனக்கு என்ன ஆகிடும்னா இப்போ இது போயிடும். ஸோ இப்போ ஒரு விஷயமும் கிடையாது. இது என்ன பண்ணலான்னா இப்போ வரைக்கும் சென்ட் பேக் கொடுத்துடலாம். இப்போ வரைக்கும் எனக்கு இதெல்லாம் வந்துருச்சா, சென்ட் பேக் கொடுத்துருன்னா இப்போ நார்மலாக இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்த இடத்துல ஒரு ஐகான் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அட்மிட்டட் பேஷன்ஸ்ன்றது ஒரு இமேஜ் மாதிரி லோகோ மாதிரி போட்டுட்டு அட்மிட்டட் பேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? இன்சர்ட்டில் ஷேப்ஸில் போயிட்டு மறுபடியும் நான் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஓகே, கொஞ்சம் ஸோ இந்த ஷேப் ஃபில்ல எனக்கு ஒயிட் கலரில் வேணுன்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஷேப் அவுட்லைன்லாம் எனக்கு நோ அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஓகேவா இப்படி வந்துடும். வரைக்கும் நோ அவுட்லைன் பதிலாக அவுட்லைன் மட்டும் லேஸாக கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு கன்வீனியன்ட்டுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இதுவும் நீங்கள் பண்ணுவீங்க. இந்த இடத்துல நான் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா இதே மாதிரி ஒரு 6 போடுவீங்களா? கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக வைக்கணும். அதான் விஷயம். ஒரே தடவை பேக்ரவுண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் ஒரே ஒருத்துக்கு மட்டும் ஆட் பண்ணி காட்டுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு இன்னொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல என்ன பண்ணணும், அட்மிட்டட் பேஷன்ஸ் போடுவீங்க. ஓகேவா? ஓகே, கோல் பண்ணி என்ன பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்று போட்டுருவீங்க. ஓகே, போட்டுட்டு இந்த இடத்துல ஒரே லோகோ மட்டும் ஆட் பண்ணணுமா, இதே மாதிரி ஒரு லோகோ நினச்சிப்பாங்களா, அது என்ன பண்ணுவீங்க, லோகோ மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அட்மிட்டட் இதுக்கு தான் நீங்கள் பெரிய வேலையாக இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு லோகோ. ஏன்னா இன்ட்ராக்டிவாக பண்ணணும்னா இது மாதிரி இன்ட்ராக்டிவாக வேணும்னா நீங்கள் அது மாதிரி க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எனக்கு லோகோ வந்துருச்சா? ஓகேவா? இப்போது இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுவீங்க. இது என்ன கலர் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுட்டு எல்லாத்துக்கும் 6 விஷயமும் பண்ணிவிடுவீங்க. ஓகே, அந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ட் வேணும், இங்கே ஒரு சார்ட் வேணும், இங்கே ஒரு மாதிரி நான் சர்க்கிள் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா சிமிலர் ஷேப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இன்சர்ட்டில் இங்கே ஒரு ஷேப் ஃபுல்லாக வேணுமா, ஷேப் ஃபில் நான் ஒயிட் ஃபில் கொடுத்துக்கிறேன். இப்படி இருக்கா? ஸோ அதே மாதிரி இதே மாதிரி எனக்கு இன்னொரு சார்ட் இங்கே ஒரு வேணுமா, ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சா? இதுவும் அது வந்துச்சு, இதுவும் வந்துருச்சு. இதே மாதிரி இப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு வேறு மாதிரி ஷேப் வேணுமா, இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப்ஸில் போயிட்டு ஒரு மாதிரி சர்க்கிள் ஷேப்ஸ் மாதிரி வேணுமா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த வெடிக்கல் கண்டிஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் நவுத்தி வச்சுருங்க. ஓகே, இது கரெக்டாக இல்லை. இப்போ இருக்கும்போது இன்சர்ட்டில் ஷேப்ஸில் போயிட்டு நான் ரவுண்ட் மாதிரி போட்டுட்டு இமேஜ் வரல நாங்கள் போட்டுட்டேன்னா இது மாதிரி வந்துச்சா. இந்த இமேஜ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கா. ஷேப் ஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு ஷேப் ஃபில் எதுவுமே இல்லை. ஷேப் அவுட்லைன் வேணால் கொடுத்துக்கிறேன், ஒரு மாதிரி கிரே கலர் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஷேப் ஃபில் எனக்கு நோ ஃபில்லு. ஷேப் அவுட்லைன் வெயிட்டு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு மாதிரி 6 இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி நான் இன்சர்ட்டில் இன்னொரு ஷேப் நான் ஆட் பண்ணணும்னா இது அந்த லாக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகல, அதனால போயிருக்கு.
செட்டிங்ஸ் இதுக்குள்ள போய் லாக் எல்லாம் இது வேறு வேர்ஷன் நம்ம. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் வேணும்னா பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி ஷேப் ஃபில் ஷேப் கலர் வேணும்னா இது பண்ணிக்கலாம். வேணான்ற போது எனக்கு பண்ணால் பண்ணாமல் இருந்துடலாம். எனக்கு இந்த இடத்துல இமேஜ் போட்டு காட்டணுமா, ஸோ நான் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டார்க் ப்ரௌனில் காட்டணும். ஷேப் ஃபில் வேண்டாம், ஷேப் அவுட்லைன் தான் எனக்கு டார்க் ப்ரௌனில் காட்டணும்னு வச்சுக்கணும். இதோட வெயிட்னு ஆட் பண்ணால் இப்படி எனக்கு ஆட் ஓகே ரிசர்வ் காட்டிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஒரு 4 ஒரு கிரே கலரில் ஆட் பண்ணியிருக்கேன் சிம்பிளாக. அதே மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க இன்ஷோரில் ஷேப்ஸ், இந்த ஷேப்பை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இது லே அவுட்டு அப்படி தான் இது கிரியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி நார்மல் ரிசல்ட்ஸ் நீங்கள் மேலே போடணும், ஒரு வீன் கலரில் ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகேவா, அந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு இருக்குது. ஓகே, இதோட ஃபில் கலர் மட்டும் வேணுன்ற போது நான் ஒரு மாதிரி இந்த கலர் கொடுத்துக்கிறேன்னா இந்த மாதிரி கலரில் எனக்கு வந்துடும். ஓகேவா, ஓகேவா, இது மாதிரி வந்துருச்சா. இப்போ உங்களுக்கு இது வேணும்னா பேக்ரவுண்ட் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னான்ற போது அவுட்லைன் வேணான்ற போது என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் இது வந்துருச்சா. இப்போ வரைக்கும் இதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரில் நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஒயிட் கலர் போட்டிருக்கேன். பட் இது வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பென்சி ஆகிடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இமேஜ் வச்சுருக்கோமா, நேச்சுரல் இமேஜ், இப்போ அப்படியே இது தூக்கி டிலீட் பண்ணிடலாம். டிலீட் பண்ணுறேன்னா எனக்கு இது மாதிரி வந்துடும். ஓகேவா, எனக்கு வெளியில் கிரே கலரு, இது இந்த கலர், இந்த கலரில் ஃபில் மட்டும் நான் மாற்றணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். தெரியுதா, இப்போ ஒயிட் கலர் நல்லா தெரியுதா, இது பிளெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரின்ற போது நீங்கள் ஷேப் மட்டும் பார்க்கணும். ஓகே, இந்த ஷேப் கொஞ்சம் பிளெண்ட் ஆகிடுச்சு இப்போ. ஓகே தெரியுதா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லாம் செலக்ட் ஆகிடும். எல்லாமே செலக்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் அஸ் பிக்சர்னு ஒன்று இருக்கும், இது கொடுப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா டவுன்லோட்ஸில் போய்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். பவர் பிஐ டேஷ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் பேஜ்னால ஃபர்ஸ்ட் பேஜ் நான் போட்டுக்கோங்க. ரீநேம் எப்படி பண்ணுறீங்களோ கன்வீனியண்ட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன்னா ஓகே. ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நான் பவர் பிஐல போயிட்டு என்ன பண்ணுவேன், இது அப்படியே நான் என்ன பண்ணுவேன் க்ரியேட் பண்ணுவேன்னா, ஸோ அதான் விஷயம். ஸோ இப்போ நம்ம பவர் பிஐல அந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணோன்னா இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலைசேஷன்ஸ் பேன் இருக்கா, இதில் போனீங்கன்னா இதில் பேஜ் இன்ஃபர்மேஷன், கேன்வாஸ் செட்டிங்ஸ், கேன்வாஸ் பேக்ரவுண்ட் இருக்கா. இந்த கேன்வாஸ் பேக்ரவுண்டில் போய் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ப்ரௌசர்னு இப்போ இருக்குல்ல, இது நார்மலாக கேன்வாஸ் பேக்ரவுண்ட்னா நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர்னா இந்த கலரில் இருக்குது, நான் இப்போ எரேஸ் பண்ணால் தெரியும், ஃபுல்லாக அந்த கலரில் வந்துடும். ஓகேவா, இதுதான் வந்து அந்த கேன்வாஸ் பேக்ரவுண்ட் நார்மலாக விஷயம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு டவுன்லோட் பண்ணலாம் ஒரு இமேஜ் நான் க்ரியேட் பண்ணனா, ஸோ பவர் பை டேஷ்போர்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணனா, இதை நான் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபிட்டு ஃபில்லு ஸ்ட்ரெச்சுன்னு இருக்கும். யூஸ்வலாக ஃபில்லு கொடுத்துக்கோங்க, ஃபில் தான் கரெக்டாக ஃபில் ஆகிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே இது கொண்டு வந்துடுறேன் டிரான்ஸ்பரன்சியில் வந்து. ஓகேவா, ஸோ எனக்கு இது மாதிரி கிரியேட் ஆகிடுச்சா. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணணும். இப்போ இந்த விஷயத்துலலாம் எல்லாத்துலேயும் பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்ற போது எல்லாத்துலேயும் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆகிடும், இந்த மாதிரி கிரியேட் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் இங்கே இருக்குன்னா இதுலேயும் நான் என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் வேணாம்னா எடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ண போகிறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்துட்டு போயிடும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணால் கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. எஃபெக்ட்ஸில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே,
அதே மாதிரி இப்போ இந்த 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 சார்ட்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், சின்ன சின்னதாக மாற்றணும், தான் விஷயம். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? இப்போ எப்படி நான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஷ்போர்டில் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். எப்படி ஒரு இன்ட்ராக்டிவாக ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணுறது பண்ணலாம். இன்னுமே வந்துட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு டேஷ்போர்டில் வந்து இன்னுமே என்ன கலர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இது யூஐஎக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எனக்கு நல்லா பார்க்க நல்லா இருக்குன்ற போது அது மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் அவ்வளோதான், என்ன ஆகிடும், கரெக்டாக ஆகிடும். ஓகே, எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ எப்படி வச்சுக்குவோம் நம்ம. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்டு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த 3 பேஜஸ் இருக்குங்களா, கீ ட்ரெண்ட்ஸு, டீ ட்ரெண்ட் காஸ்ட் இருக்கா. ஸோ அதே மாதிரி எப்படி இந்த டீ ட்ரெண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்றது ஒரு யூஐஎக்ஸாக நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது இதில். இந்த சார்ட்ஸில் வந்துட்டு கலர்லாம் எப்படி மாற்றுறதுன்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து சார்ட்ஸில் இருக்கா, இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எப்படி மாற்றலாம்னு பார்த்தீங்கன்னா, கலர்னு ஒன்று இருக்கு. கலர் நீங்கள் நார்மலாக ஒவ்வொரு சார்ட்டை போனீங்கன்னா கலர்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் கலர்ஸ் வேல்யூஸ் கலரு இந்த கலர் காட்டும். கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நிறைய கலர்ஸ் காட்டுதா. இப்போ இந்த கலர் காலம்ஸோட கலர்ஸ் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? காலம்ஸோட கலர் இங்கே இருக்கா. நீங்கள் இந்த காலம்ஸ் கலருக்கு நீங்கள் இதுதான் இந்த ப்ளூ கலரில் இருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியும் பார்க்கலாம். இல்லை காலம்ஸில் போனீங்கன்னா எனக்கு ஆல் இருக்கா, ஆல்னா ப்ளூ கலரில் இருக்கு. ஃபீமேல் கொடுத்தனா எனக்கு இப்படி மாற்றிக்கலாம். ஃபீமேல் இந்த ப்ளூ கலர் பதிலாக எனக்கு ஒரு இந்த கலரில் வரணும். அதே மேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கலர் பதிலாக எனக்கு ஒரு டார்க் பர்பிள் கலரில் வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிக்க முடியும். இது சார்ட் கலர். ஸோ எப்போவுமே யூஐஎக்ஸ் தீமில் இருக்கணும். இப்போ எனக்கு என்ன கலர் தீமில் இருக்கோ அதே தீமில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயுமே இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இப்போ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் எடுத்து பாருங்களேன். மேட்ரிக்ஸில் தான் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். எனக்கு ஒவ்வொரு காலம்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கா. இதில் ப்ரைமரியாக யூஸ் பண்ணக்கூடியது என்னதுன்னா செல் எலிமெண்ட்ஸ் போவீங்க. செல் எலிமெண்ட்ஸில் பேஸ்ட் ஆன் நீங்கள் டோட்டல் அட்மிஷன்ஸ் வந்துட்டு. ஸோ இதே மாதிரி நான் இப்போ இதில் கலர்ஸ் இருக்கா, ஒவ்வொரு சார்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மாற்றணும்னா என்ன கலர் கரெக்டாக, ஏன்னா யூஐஎக்ஸ் சொன்ன மாதிரி எல்லாமே கலரும் சேமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த டேஷ்போர்டில் இந்த கலர் வேற இந்த கலர் வேற அப்படி இருக்கக்கூடாது. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, எனக்கு ஹையஸ்டாக இருக்கிறதுலாம் ஹைலைட் ஆகிருக்கா. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் இதில் மேட்ரிக்ஸ் விஷுவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா செல் எலமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி இருக்குமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல் எலிமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கா. இங்கே போயிட்டு எதை வச்சு பண்ண போகிறோம், டோட்டல் அட்மிஷன்ஸ் வச்சு நீங்கள் என்ன வேணும், பேக்ரவுண்ட் கலர் வேணுமா. ஆமாம், வேணும்னா இப்படி கொடுத்துட்டேன்னா ஹையஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கலர், லோவஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு கலர்னு கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, பேக்ரவுண்ட் கலர். ஃபாண்ட் கலர்னா ஃபாண்ட்டுக்கு கொடுக்கும் கலர். டேட்டா பாக்ஸ்னா டேட்டா பாக்ஸ் மாதிரி கொடுக்கும். ஓகேவா? அதே ஐகான்ஸ்ன்றதுன்னா ஐகான்ஸ் மாதிரி கொடுக்கும். அது நல்லாவே இருக்காது அண்ட் நல்லா இருக்காது, பிகாஸ் அது இன்ட்ராக்டிவாகவும் இருக்காது. ஓகேவா? அதனால யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக யூஸ் பண்ண வேண்டாம். அது வெப் யூஆர்எல்னா யூஆர்எல் மாதிரி கொடுத்துக்கலாம், பட் அதுவுமே நமக்கு நீட் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலரில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒன்று இருக்கு. இதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இதை கொடுத்துட்டீங்கன்னா இதில் 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று ரூல்ஸ் இருக்கு, இன்னொன்று ஃபீல்டு வேல்யூ இருக்கு, இன்னொன்று கிரேடியன்ட்னு இருக்கு. ஃபீல்டு வேல்யூன்றது லைக் டிஃப்ரெண்ட். அது ஃபீல்டு வேல்யூ லைக் இப்போ நான் இதில் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது.
கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரேடியன்ட்டா என்ன சொல்லுவாங்க, எனக்கு 3 கலர் நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஸ்டார்டிங்ல இந்த கலர், மிடில் இந்த கலர், லாஸ்ட்ல இந்த கலர். பேஸ்ட் ஆன் என்ன போட்டிருக்கேன், அப்ளை டு வேல்யூஸ் வேல்யூ மட்டும் போட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு டோட்டல்ஸ்க்கு அப்ளை ஆகாது. ஓகேவா? இப்போ எதில் ஒர்க் பண்ண போறேன், டோட்டல் அட்மிஷன்ஸ்ல ஒர்க் பண்ண போறேன். இந்த விஷுவல் என்னென்னலாம் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு, டோட்டல் அட்மிஷன்ஸ் இருக்கு. பட் நான் டோட்டல் அட்மிஷன்ஸ் தான் பார்க்குறேன். டோட்டல் அட்மிஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகேவா? மினிமம் வேல்யூனா எனக்கு 0வா இருக்கும், எம்டி வேல்யூ 0வா அசியூம் பண்ணிருக்கோன்னு சொல்லிட்டேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, லோவஸ்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம், இல்லை கஸ்டம் நீங்கள் கொடுத்துக்கலாம். கஸ்டமாக வந்துட்டு எனக்கு 1000 இப்படி கொடுத்துக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், லோவஸ்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம். லோவஸ்ட் வேல்யூ, ஹையஸ்ட் வேல்யூ, மிடில் வேல்யூனா 50% இருக்கக்கூடிய மீடியன் வேல்யூ. ஓகேவா? ஸோ எனக்கு இது என்ன கலர் வேணும், இது நான் ஒரு லைட் கலர் கொடுத்துக்கிறேன். இது என்ன கலர் வேணும், ஒரு இந்த கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு என்ன கலர் வேணும், ஒரு டார்க் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துடும். வந்துடுச்சா? இந்த மாதிரி எனக்கு வந்துடும். இது ஆக்சுவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இல்லைன்ற போது அப்போ எனக்கு மிடில் வேல்யூ வேணுமா வேண்டாமா, இதெல்லாம் நம்மள யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஓகே? ஸோ இது யூஸ் பண்ணால் இப்போ எப்படி இருக்கு, எனக்கு இன்னுமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இப்போ எப்படி இருக்கு, கரெக்டாக கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. ஸோ இதை மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் விஷுவல். ஸோ நீங்கள் 3 விஷுவல்ஸ்க்கும் என்ன பண்ணுவீங்க, கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சார்ட்டுக்கும், இப்போ பை சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பை சார்ட்ல கலர்ஸ் பார்க்கணுமா, டீடைல் லேபிள்ஸ் பதிலாக லெஜண்ட் ஸ்லைசஸ் போனீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஆல் பதிலாக வீக் டேக்கு என்ன கலரு, எனக்கு வீக் டேக்கு இந்த கலர் வேணும், வீக்கெண்டுக்கு என்ன கலரு, வீக்கெண்டுக்கு எனக்கு இந்த கலர் வேணும், இப்படி நீங்கள் இதே கொடுத்துக்கலாம். ஸோ பை சார்ட்டுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு சார்ட்டுக்கும் நீங்கள் அந்த மாதிரி கலர்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். அதே லைன் சார்ட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலேயுமே கலர்ஸ்னு ஒன்று இருக்கும். லைன்ஸ் இருக்கா, லைன்ஸ்ல வந்தீங்கன்னா கலர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. நான் என்ன பண்ண போறேன், லைன்ஸ்ல அப்ளை செட்டிங்ஸ்ல போயிட்டு எனக்கு எலக்டிவ்க்கு என்ன கலர் வேணும், ஓகே, எனக்கு எமர்ஜென்சிக்கு என்ன கலர் வேணும், எனக்கு அர்ஜென்ட்டுக்கு என்ன கலர் வேணும், இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம் டிஃப்ரெண்டா. ஓகேவா? ஓகே, இது கலர்ஸ் வரக்கூடிய லைன் சார்ட். யூஸ்வலாக இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்றது என்ன சொன்னேன்னா, டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் வந்துடும். மார்க்கர்ஸ்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. மார்க்கர்ஸ் கொடுத்தீங்கன்னா எலக்டிவ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி மார்க்கர் வேணும். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒன்று இது பண்ணி பார்ப்பீங்க. ஓகேவா? மார்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுது, ஷேட் ஏரியானா என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஆகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதே மாதிரி மேட்ரிக்ஸ் விஷுவலுக்கு என்ன சொன்னேன், செல் எலமெண்ட்ஸில் போயிட்டு டோட்டல் அட்மிஷன்ஸ் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கலர் வச்சு பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதே ட்ரீட்மெண்ட் காஸ்ட்டுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டுக்குலாம் என்ன கலர் வேணும், கலர் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே என்ன பண்ணணும், யூனிஃபார்மாக ஒரு கலரில் வந்துடணும். ஓகேவா? ஸோ முடிச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் ரெடி ஆகிடும். ஓகேவா? இந்த டேஷ்போர்ட் ரெடி ஆகிட்ட பிறகு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டேஷ்போர்ட் வந்துட்டு நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகேவா? இந்த சிஸ்டம்ல மட்டும் தான் டேஷ்போர்ட் இருக்கு. இப்போ நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கல கூகுள் டிரைவ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கூகுள் டிரைவ்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ நான் இதெல்லாம் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன், என்னோட டிரைவ்ல வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா என்னோட மொபைலோ இல்லை வந்துட்டு நான் அந்த மெயில் ஐடி மட்டும் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எங்கே வேணால் பார்த்துக்கலாம். மொபைலில் பார்த்துக்கலாம், என்னோட ஃப்ரெண்டோட மொபைலில் பார்க்கலாம், என்னோட சிஸ்டமில் பார்க்கலாம், இல்லை நான் எங்கெல்லாம் என்னோட மெயில் ஐடி கனெக்ட் பண்ணுறனோ அங்கே போயிட்டு என்ன பார்க்கலாம், இந்த டிரைவ்ல எல்லாமே பார்த்துக்கலாமா. இப்போ டிரைவ் இருக்குன்னா அதில் பார்த்துக்கலாமா. சரி, நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா போதும், அப்லோட் பண்ணிட்டேன்னா போதும், பார்த்துக்கலாம். இது வந்து கிளவுட் மாதிரியா. அதே மாதிரி உங்ககிட்ட நீங்க சிஸ்டம்ல என்ன பண்ணிருப்பீங்க, பவர் பை ரிப்போர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இதை வந்துட்டு நான் ஆன்லைன்ல பாட்டணும்னா என்ன பண்ணணும், பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்க்கு என்ன வேணும்னா மெயில் ஐடி கனெக்ட்ல இருக்கணும். டு யூ வாண்ட் டு சேவ்னு கேட்டிருக்கு. ஆமாம், சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் பர்சனலாக 2 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை ஒர்க் ஸ்பேஸ் மட்டும் காட்டும். அங்கே கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்குது, அதனால எனக்கு இப்படி காட்டுது. மறுபடியும் ரீப்ளேஸ் கொடுத்துட்றேன். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக பப்ளிஷ் ஆகிடும். ஓகேவா? ஸோ எனக்கு சக்ஸஸ்னா பப்ளிஷ் ஆகிடுச்சு. கெட் குக்கிங் இன்சைட்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க, என்ன மாதிரி காட்டுது. கொஞ்ச நேரம் ஆகும். ஓகேவா? இது கெட் குயிக் இன்சைட்ஸ் கொடுத்தனா நார்மலாக
இல்லைனா வந்துட்டு நான் வந்துட்டு ஓப்பன் பவர் பி இன் இது கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்க்கலாம். இப்போ இது இதெல்லாம் இருக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேனா, அதனால எனக்கு இங்கே ஓப்பன் ஆகுதா, இப்படி ஓப்பன் ஆகிருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், என்னன்னா ஃபைலில் போயிட்டு எம்பர்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. எம்பர்ட் ரிப்போர்ட்டில் பப்ளிஷ்டு வெப் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்னா நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்க முடியும். பட் எனக்கு இந்த ஆக்சஸ் கிடையாது. ஓகேவா, நானும் அதுக்கு சைன்இன் பண்ணலை, எனக்கு அதனால எனக்கு அந்த ஆக்சஸ் காட்டல. உங்களுக்கு ப்ராப்ளி வந்துட்டு காட்டும். ஓகே, எம்பர் என்ன பப்ளிக் வெப்சைட் காட்டுச்சு, இப்போ காட்டிடுச்சு எனக்கு. ஓகே, என்ன பண்ண சிமிலராக ஃபைலில் போயிட்டு எம்பர்ட் ரிப்போர்ட் பப்ளிஷ்டு வெப் கண்டினியூ பப்ளிஷ். ஓகேவா, இப்போ இதில் லிங்க் யூ கேன் சென்ட் இன் மெயில் காட்டுதா, இதுதான் அந்த காப்பி பண்ணிட்டீங்கன்னா இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இதான் அந்த வெப்சைட் வச்சுக்கோங்களேன், நான் ஷேர் பண்ணேன்னா எனக்கு இப்படி காட்டும், அந்த டேஷ்போர்டே காட்டும். ஓகேவா, யாருக்கு வேணால் இந்த லிங்க் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த லிங்க் யார் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்களால இதை பார்த்துக்க முடியும். ஓகேவா, ஸோ இப்படி பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பி சர்வீஸில் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, மானிட்டர் பண்ணுறது, அலர்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் மாதிரி. ஓகேவா, ஸோ அதெல்லாம் அது பண்ண முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது சர்ச்சிங் ஃபார் இன்சைட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அனலைஸ் இன் எக்ஸல், பிடிஎஃப், பவர் பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, ஒன்று டிஃப்ரெண்ட்டாக காட்டும். பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நீங்கள் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்ற மாதிரி. ஓகேவா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் டு வெப்லன்றதுல. ஸோ இதில் வந்துட்டு சில டீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மிஷன்ஸ் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த டேஷ்போர்டில் யாருக்கு ஆக்சஸ் பண்ண முடியும், நான் வந்துட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் லிங்க் கொடுத்துட்டு இப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்துட்டேன்னா அவரால் அந்த டேஷ்போர்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களால் பீப்பிள் இன் ஆர்கனைசேஷன் வித் லிங்க் அண்ட் ஷேர் அண்ட் வியூ இதை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா, லிங்க் யார் யாருக்கு கொடுக்கலாம், டைரக்ட் ஆக்சஸ்னா யாருன்னா எனக்கு தான் டைரக்ட் ஆக்சஸ் இருக்குது, ஃபுல் பெர்மிஷன்ஸ் எனக்கு இருக்குது. ஓகேவா, நான் யாருக்காவது ஆக்சஸ் கொடுக்கணுமா அப்படின்றது நான் லிங்க்ல போயிட்டு ஆட் லிங்க் கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு சென்ட் மெயில் கொடுத்தனா சென்ட் ஆகிடும், உங்களுக்கு மெயில் சென்ட் ஆகிடும், உங்களுக்கு இந்த ஆக்சஸ் இருக்குன்ற மாதிரி சென்ட் ஆகிடும். ஓகேவா, அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, ஷேர் கொடுத்து கூட நார்மலாக பண்ணிக்க முடியும். ஓகே, ஷேர் கொடுத்து உங்களால் இது பண்ணிக்க முடியும்.